வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது நமி நந்தி அடிகள் அப்படிங்கிற ஒரு பகுதி. இவர் சோழ நாட்டுல ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவர். அந்தனர் குலத்துல பிறந்தவர். ஏமப்பேரூர் இப்போ அந்த ஊரோட பேர் திருநெய்ப்பேர். திருநெய்ப்பேர் திருநெய்ப்பேர். இப்போ இவரு இரவும் பகலும் சிவபெருமான் நினைவிலேயே சிந்தையை சிவபெருமான் நினைவிலேயே வச்சு சிதற விடாம நாளும் பொழுதும் சிவபூஜை செய்து ஒழுக்க நெறி தவறாது இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, அவங்க அந்த ஊர்ல இருந்து ஏமப்பேரூர்ல இருந்து கால்நடையாவே திருவாரூருக்கு வர்றது வழக்கம். நாள்தோறும் திருவாரூரை ஆரூர் பெருமான வணங்கிட்டு அவரால் முடிந்த சிறு தொண்டுகளையும் செய்துட்டு திரும்ப நடந்தே அவர் ஊருக்கு போறது வழக்கம். ஒரு நாள் அவருக்கு தோணுது, இந்த தொண்டுகளோட திருவிளக்கு ஏற்றும் தொண்டையும் செய்யணும். இறைவனது மாளிகையில கோவில்ல பழிச்சிடுற மாதிரி ஒரு இடமும் இருள் அடைஞ்சு இருக்காம விளக்கேற்ற தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ மாலை ஆயிருச்சு கிட்டத்தட்ட. அவர் வீட்டுக்கு அவரது ஊருக்கு கிளம்புற நேரம் ஆயிருச்சு. அதனால இனிமே போய் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, இங்கேயே யார்கிட்டயாவது ஒரு நாளை கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்று இறைவன் கோவிலுக்கு விளக்கெரிய எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அந்த வீட்டுல இருந்தவங்க சமண சமயத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இறைவன் கையிலேயே தீ வச்சிருப்பாரு, அப்படிப்பட்டவருக்கு விளக்கேற்றணும்னு என்ன இருக்குது, போங்க, எண்ணெயும் இல்ல ஒண்ணும் இல்ல, வேணும்னா தண்ணி அள்ளி நீரை அள்ளி விளக்குறீங்க அப்படின்னு சொல்லிடுறார். இவர் அப்படியே மனசு நொறுங்கி போய் நொந்து போய் கோவிலுக்கு வர்றார். ஆரூர் பெருமானம் விழுந்து வணங்குறார். இப்படி ஒரு பேச்சுக்கு ஆளாக வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களை சொல்லி கேட்டதுக்கே இந்த மாதிரி எனக்கு ஒரு பேச்சு வந்தது அப்படின்னு சொல்லும் போது இறைவனுடைய அசரீரி நந்தி அடிகளை கவலைப்பட வேணாம், நீங்க குளத்துல போய் நீரை அள்ளிட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்றார். அசரீரி கேக்குது. அப்படி உடனே மகிழ்ந்து போய் நந்தி அடிகள் என்ன செய்யறாங்க, ஓடி போய் குளத்துல கைகளால தண்ணி அள்ளுறாரு. பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கிட்டே, நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கிட்டே தண்ணி அள்ளி கொண்டு விளக்குகள்ல ஊற்றி எல்லா இடங்கள்லையும் நீரால விளக்கெரிய வைக்கிறார். இது இறைவனுடைய விளையாட்டு. அவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் தீயே கையில வச்சிருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு விளக்கு, நீரை அள்ளி வேணும்னா, இங்க எண்ணெயும்ல ஒண்ணும்ல, வேணும்னா நீரை அள்ளி விளக்கேத்துங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால இறைவன் அத செய்யறார். நீராலையும் விளக்கெரிக்கலாம்னு சொல்லி இந்த நந்தி அடிகள் என்ன செய்யறாரு, தினமும் திருவாரூருக்கு வர்றாரு. நீரால விளக்குகளை நிரப்பி எல்லா இடங்கள்லயும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி செய்துட்டு திருவாரூர் பெருமானை வணங்கிட்டு கால்நடையா நடந்து ஊருக்கு போய் வீட்டுல சிவ பூஜை எல்லாம் செய்துட்டு உறங்குறது வழக்கம். ஆமுது செய்துட்டு உறங்குறது வழக்கம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழகம் வருது. இந்த சமணர்கள் இவர் இப்படி பேர் விளங்க இருக்கிறாரே, இந்த திருக்கோவில் இப்படி விளக்கு பழிச்சிட்டு எரியுது அப்படின்னு சொல்லி கழகம் விளைவிக்கிறாங்க. அதனால அவர் ஆரூரை விட்டு போக வேண்டியதாயிரும். அவர் போயிடுறாரு ஏமப்பேரூர். இத கேள்விப்பட்ட சோழ மன்னன் அந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட நன்கொடைகளை அளித்து
அத சிவ ஆகம முறைப்படி நடத்துறதுக்கு நமிநந்தி அடிகளையே வரவழைச்சு அதை நடத்த வைக்கிறார். இப்படி அந்த கோவில்ல என்னென்னலாம் விழாக்கள் நல்ல நாள் இந்த மாதிரி எல்லாம் வருதோ அதையெல்லாம் முறைப்படி நமிநந்தி அடிகள் நடத்துறார். அப்படி இருக்கும்போது பங்குனி உத்திர பெருவிழா வருது. அப்போ இறைவன் ஊர் ஊரா வீதிவலம் கிளம்புறார், ஆரூர் பெருமான். அப்போ மக்களோடு இவரும் கலந்து அந்த ஊர்வலத்துல கலந்து இருந்து திரும்பி ஊர்வலம் முடிஞ்சு உலா முடிஞ்சு உற்சவரை இருக்கிற இடத்துல எழுந்தருளை வச்சுட்டு திருவாரூர்ல கோவில்ல எப்பவும் உற்சவர் இருக்கிற இடத்துல அவரை எழுந்தருளை வச்சுட்டு இவர் ஊருக்கு கிளம்பிடுறார். ஊருக்கு கிளம்புனவர் என்ன செய்யறாரு, உள்ள போகாம வெளியில இருக்கிற திண்ணையில படுத்து தூங்குறார். அவருடைய மனைவி இவர் வெளியூர் திருவாரூர் போனாரே, இன்னும் வரக்கானமே அப்படின்னு நினைச்சவங்க கதவை திறந்து பார்க்கும்போது இவர் திண்ணையில பள்ளி கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. உடனே அவரை எழுப்பி சிவ பூஜை முடிச்சுட்டு திருவமுது செய்துட்டு துயிலுங்க அப்படின்னு சொல்றாங்க. துயில் கொள்ளுங்கள், தூங்குங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இன்னைக்கு பங்குனி உத்திர பெருவிழால பல ஊர்களுக்கும் நான் போனேன். அங்க எல்லா குலத்து மக்களும் வந்திருந்தாங்க. எல்லாரோடையும் நான் கலந்து இது பண்ணினதுனால தீட்டுப்பட்டது தீட்டுப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீ உள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு வா, நான் குளிச்சுட்டு அப்புறம் உள்ள வர்றேன் அப்படிங்கிறார். அவங்க போய் கிணத்துல தண்ணீர் இறைக்கிறதுக்குள்ள இவருக்கு குட்டி தூக்கம் வந்துருச்சு. படுத்து தூங்குறாரு. அப்போ கனவுல பெருமான் வர்றாரு. நாளைக்கு நீ திருவாரூர் வா, இந்த மக்கள் எல்லாம் வேற யாரும் இல்லை, சிவகணங்கள் தான், வேற யாருமே கிடையாது, நீ தீட்டுன்னு அதை நினைக்காத அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். உடனே உறக்கத்துல இருந்து எழுந்த நமிநந்தி அடிகள் உள்ள போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போய் சிவ பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவம்பு செய்துட்டு தூங்குறார். மறுநாள் காலையில எழுந்து திருவாரூர் போறார். பார்த்தா எல்லாம் சிவபெருமான் மாதிரியே காட்சியளிக்கிறாங்க, சிவகணங்களாகவே தோன்றாங்க. தவறு செய்துட்டனே இப்படி எல்லாம் நான் நினைச்சு அப்படின்னு சொல்லி மனசு வருந்துறார். இப்படி தவறு நினைச்சிட்டோமேன்னு சொல்லி இறைவனை பிழைய பொறுத்தருள வேண்டார். அதுக்கப்புறம் மனைவியோடு திருவாரூர்லயே குடியேறினாரு. நாள்தோறும் இறைவனை போற்றி தொண்டுகள் செய்துட்டு அங்கேயே இருக்கிறாரு. திருநாவுக்கரசர் நாவால் தொண்டர்களுக்கெல்லாம் ஆணி அப்படின்னா ஆணிவேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கி நானும் சிவத்தொண்டிலே இருந்து வயதான பின்பு சிவபதவி அடைகிறார். இதுதான் நமிநந்தி அடிகளுடைய கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லி இருந்தேன்னா நாளைய பதிவையும் பாருங்க. அப்புறம் இந்த பதிவை இன்னைக்கு நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி.